இன்னைக்கு நான் சயின்ஸை பற்றி பேசல, பட் சம்திங் பியாண்ட் சயின்ஸ்னே சொல்லலாம். தமிழில் கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லுக்கு பின்னாடி அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. கடவுளுங்கிற சொல்ல ரெண்டா பிரிச்சா கட உள் அப்படின்னு வரும். கடந்து உள் செல்லுதல் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அதாவது தன்னுடைய பிண்டத்தை கடந்து பேர் அண்டத்தோடு உள் சென்று இணைத்தவர்கள் அப்படிங்கிறது அதோடைய பொருள். தன்னுடைய பாடிக்குள்ள இருக்கிற சோலை வெளியே எடுத்து அதை அப்படியே யூனிவர்ஸோட மெர்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுறது. அதை ஒவ்வொரு சோலோடைய தி அல்டிமேட் என்றுனே சொல்லலாம். இன்னைக்கு நாம சொல்ற சிவன், முருகன், திருமால் இவங்க எல்லாருமே கடந்து உள் சென்றவர்கள். அது எப்படி கடந்து உள் செல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு கடும் தவம், முரட்டுத்தனமான தவம் பண்ணணும். சோறு தண்ணி இறங்காம தவம் பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம முதுகுத்தண்டில் இருந்த ஒரு சக்தி அப்படியே மேலே ஏறி இந்த இடத்துல நிற்கும். இங்கேருந்து அப்படியே மேலே கனெக்ட் பண்ணி விட்டுறணும் யூனிவர்ஸோட. இதுக்கு பேர் குண்டலினி எழுப்புறது அப்படிமாங்க. குண்டலினியை இன்னொரு நாள் டீகோட் பண்ணுவோம். ஸோ இந்த கடவுள் அப்படிங்கிற டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பியாண்ட் சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள்.